ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு தி வீடியோ. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 5 ஹேபிட்ஸை தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹேபிட்ஸை நீங்கள் காலையில் மார்னிங், அதாவது எத்தனை மணிக்கு வேணாலும் எழுந்திருக்கலாம். நீங்கள் 6 o'clock எழுந்திருக்கலாம், இல்லை 7 o'clock எழுந்திருக்கலாம், இல்லை 5 AM எழுந்திருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை மணிக்கு வேணாலும் எழுந்திருக்கலாம். ஆனால் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்ச உடனே இந்த 5 ஹேபிட்டை நீங்கள் ஒவ்வொன்றா உங்களோட டூடல் லிஸ்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த 5 ஹேபிட்மே முக்கியம். இது நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இன்னமும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்காங்க, அது சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி, அதாவது வீக்லி 3 வீடியோஸ் நம்மக்கிட்ட வரப்போகுது. அதாவது சண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே, இந்த 3 நாளைக்கு 3 மணிக்கு நம்மளோட வீடியோஸ் வந்துடும். என்னடா ரைமிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாங்க. ஸோ 3 மணிக்கு கரெக்டாக நம்மளோட வீடியோ வந்துடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், மோட்டிவேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸை அப்லோட் பண்ண போகிறோம். அது டாப் 5 லிஸ்ட்டில். ஸோ இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 5 ஹேபிட்ஸ் இன் மார்னிங். இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது காலையில் எந்திரிச்சு செய்கிற 5 பழக்கங்கள். ஸோ அதாவது 5 ஹேபிட். இந்த 5 ஹேபிட்மே உங்களோட லைஃப்பை மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த 5 ஹேபிட்டும் நம்மளால் டெய்லி, அதாவது 1 year எத்தனை மாதம் பண்ணாலும் உங்களோட சேலஞ்சை எடுத்துக்கோங்க. அது எப்பயுமே 5 ஹேபிட்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும். ஸோ உங்களோட கோலை முடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய உங்களோட சக்ஸஸ் கிட்ட பாட்ட போகிறதுக்கு தான் இந்த ஒரு வழி. ஸோ இந்த 5 ஹேபிட்ஸுமே பார்த்துடலாமா? 1, அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கணும். அதாவது 1 கிளாஸ் இல்லை 1 டம்ளர் இல்லை 1 சொம்பு, இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் முன்னாடி தண்ணி வச்சுக்கோங்க. அது காலையில் எழுந்திரிச்ச உடனே குடிச்சிடும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கிடைக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே வாட்டர் குடிக்கும்போது நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கிடைக்கும். ஸோ இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், நானே காலையில் எழுந்திரிச்சோடனே தண்ணி தான் குடிப்பேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி குடிச்சிடுவேன். அது எனக்கு ஃபாலோ ஆகிடுச்சு. காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கேன்னா தினமும் 1 வீக்காக இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 5 ஹேபிட்மே நான் தினமும் காலையில் 6 o'clock எழுந்திருப்பேன். இதெல்லாம் 5 ஹேபிட்மே நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ நம்பர் 2 அப்படின்னா 10 minutes ஆஃப் மூமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ். இந்த 10 minutes, அதாவது எந்திரிச்சோடனே தண்ணி குடிச்சிட்டு உங்களை ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ், அதாவது ஒரு மூமெண்ட், கை தூக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு தோப்பு கரலமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சின்ன பாடியில் ஒரு சின்ன எக்ஸசைஸ், அதாவது ஹேண்ட் ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு புஷ்அப்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன உங்கள் பாடிக்கு ஒரு தூக்கத்துலேருந்து தூக்க கலக்கத்துலேருந்து எடுக்கிற மாதிரி சில எக்ஸசைஸ். இது யூடியூப்லேயே நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் நிறைய விஷயம் இருக்குது. புஷ்அப்ஸ் அண்டு இந்த ஜம்பிங், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதை நீங்கள் 10 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணணும். அதாவது உங்கள் உடம்பு வேர்க்கிற அளவுக்கு 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் முடியுமோ அதை நீங்கள் பண்ணணும். ஸோ இதுதான் செகண்ட் ஹேபிட். நம்மளோட தேர்ட் ஹேபிட் என்னென்னா ஜேர்னலிங் ஆர் கிராஜுவேட். அதாவது இந்த 3வது பழக்கம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். இல்லைன்னா நம்ம இது வரைக்கும் நம்மளோட லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அது ஒரு ஜேர்னல் எழுதுங்க. இல்லைன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் நம்ம லைஃப்பில் பெரிய கோலாக இருக்குமோ அதெல்லாம் அந்த இதில் எழுதணும். இதுக்குன்னு நம்ம டைரிலாம் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு டைரி இருக்கும், இல்லை ஒரு நோட் இருக்கும், இல்லை ஒரு பேப்பர் இருக்கும். அதை எழுதிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஊட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுக்கலாம் அதை பற்றி பார்க்கலாம். அதை பற்றி யூடியூப்பில் பார்க்கலாம், இல்லை அதை பற்றி ஏதாச்சும் நம்ம அனலைஸ் பண்ணலாம், இல்லை படிக்கலாம், புக்ஸ் படிக்கலாம். இந்த மாதிரி நிமிஷத்தில் 3வது நீங்கள் பண்ண வேண்டியது புக்ஸ் படிக்கலாம், இல்லை வீடியோஸை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். இந்த 4வது என்னென்னா, நிறைய பேர் நான் கூகுளில் ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது என்னென்னா, நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சோடனே இன்ஸ்டாகிராம் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்து, இல்லை சம்மில் யூடியூப்பில் கூட நமக்கு பார்க்கலாம். ஏன்னா நானே அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் வந்தோடனே ஷார்ட்ஸ் எடுத்து பார்ப்பேன், இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் மெசேஜ் வந்துருக்கா அப்படின்னு பார்ப்பேன். இல்லை காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு ஸ்டோரி வைப்பேன் அண்ட் நோட்ஸ் போடுவேன் இன்ஸ்டாகிராமில். இதெல்லாம் எனக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே செல் எடுத்தாலே அந்த சில நியூஸ் பேட் நியூஸாக வரும், சில நியூஸ் குட் நியூஸாக வரும். ஸோ அப்போ எனக்கு சம்திங் அந்த நெகட்டிவ் ஆகிடும் அந்த நாளே. அதனால தான் நான் இப்போ 1 வீக்காக நான் ஃபோனே எடுக்கிறது இல்லை. காலையில் எழுந்திரிச்சாலே ஃபோன் பார்க்க மாட்டேன். இந்த எக்ஸசைஸ் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் என்னோட இதில் பார்க்க போகிறேன்.
ஸோ நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் ஆப் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து நானாக யூஸ் பண்ணது தான், இது ஸ்பான்சர் இல்லை. ஸோ அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எக்ஸசைஸ் ஆப்பு இது ப்ரமோட் பண்ணுறது இல்லை, நானே கிட்டத்தட்ட 1 வீக் இதில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான், ரொம்ப ஈஸி. அப்போ 5th, அதாவது நம்மளோட கடைசி ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட லைஃப்க்கும் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்கும். ரிவ்யூ யுவர் கோல் அண்ட் விஸ்பிளேஷன். இந்த 5ஆவதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட கோல், அதாவது நம்ம 3ஆவதாக பார்த்ததில் நமக்கு என்னெல்லாம் பெரிய கோலாக இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கிறோம். அடுத்தது அது எப்படி நம்மளோட லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாங்கிறது இந்த 5ஆவது, அதாவது விஸ்பிளேஷன். ஸோ ட்ரீம் அப்படின்னா நம்ம கனவு கண்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இது வந்து கனவு. ஸோ இப்போ நம்ம யோசிக்கிறோம், இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் என்னோடய லைஃப் பற்றி யோசிக்கிறேன். நான் ஒரு கார் வாங்குகிறேன், அந்த காரில் நான் போகிறேன், இந்த மாதிரி யோசிச்சா அந்த கார் வாங்கணும், அதில் நம்ம உட்காந்து போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கோல் இருக்குது. ஸோ அந்த கோலை நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த கோல் மாதிரியாக நம்ம வந்து அதுக்கு சேவிங் பண்ணி வைக்கலாம். சேவிங் பண்ணோன்னே கடைசியாக அது வந்து நம்ம சேவிங் ஆச்சுன்னா ஒரு கார் வாங்கலாம், அதில் நம்ம லைசன்ஸ் வாங்கி ஓட்டலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி விஷயந்தான் இது. ஸோ இதுதான் அந்த 5 ஹேபிட்ஸாகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 5 ஹேபிட்ஸுமே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. 1 மந்த் இல்லை 2 மந்த் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 1 மந்த் நீங்கள் வந்து அதை பழகிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த மந்த் உங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அதுதான் பாடியோட கிளாக். ஸோ பாடியோட கிளாக்குங்கிறது அதுதான். இப்போ நம்ம காலையில் 5 ஹேபிட்ஸை பார்த்துட்டோம். இந்த 5 ஹேபிட்ஸும் இன்னொரு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஹேபிட்ஸாக இருக்கிறது ட்ரிங்க் வாட்டர், ஃபர்ஸ்ட் திங்க். அண்ட் ஹேபிட் 2ஆக இருக்கிறது 10 மினிட்ஸ் மூமெண்ட், 10 minutes of movement and exercise. அடுத்த ஹேபிட் 3ஆக இருக்கிறது ஜேர்னலிங் ஆர் கோல்ஸ். அடுத்த ஹேபிட் 4ஆக இருக்கிறது நோ ஃபார் ஃபர்ஸ்ட் 30 minutes in your morning. அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ரிவ்யூ யுவர் கோல் அண்ட் விஸ்வலைசேஷன். நான் கீழே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனோட லாஸ்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் அடுத்து என்ன வீடியோ கண்டென்ட்ங்கிறது. அது உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், இல்லை வேணும்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கான தாட்டை வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா A few moments later. டாட்டா பை, நேரம் வந்துருச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இதில் உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் உங்களை பார்க்குறேன். என்னோடது நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஓகேப்பா. ஸோ பாய், அண்டில் பாய் ஃப்ரம்